அன்பான தமிழ் உள்ளங்களே, நாம் இப்போது பார்க்கப் போவது தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தின் ஆழமான வரலாற்றைத்தான். இந்த திருப்பரங்குன்றம் என்ற பெயருக்குள்ளேயே அதன் ஆழமான பொருள் அடங்கி இருக்கிறது. திரு என்றால் சிறப்பு, குன்றம் என்றால் மலை, நடுவில் இருக்கும் பரம் என்ற வார்த்தைதான் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் பரம் என்றால் உலகை படைத்து ஆளும் பரம்பொருள், அதாவது சிவபெருமான். மற்றும் புராண காலத்தில் சிவபெருமானே பக்தர்களுக்கு அருள் செய்ய இந்த தென் திசையில் ஒரு பெரிய மலையாகவே வந்து குடியேறியதால்தான் இந்த மலைக்கு பரங்கிரி, பரம்பொருளின் மலை என்று பெயர் வந்தது. ஆம், நீங்கள் பார்க்கும் இந்த மலை சிவபெருமானின் லிங்க வடிவம். இன்றும் இந்த மலையைச் சுற்றி வலம் வந்தால் அது நீங்கள் நேரடியாக கைலாய மலைக்குச் சென்று சிவலிங்கத்தை வணங்கியதற்குச் சமமான புண்ணியத்தை தரும் என்பது மிக உண்மையான நம்பிக்கை. இந்த மலைக்கு முருகன் வந்தது ஏன்? ஒருமுறை சிவபெருமான் கைலாயத்தில் தன் துணைவி பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை விளக்கிக் கொண்டிருந்த போது தாய் பார்வதியின் மடியிலிருந்த குழந்தை முருகன் அறியாமல் அந்த இரகசிய உபதேசத்தை கேட்டுவிட்டதால் குருவின் மூலம் மட்டுமே உபதேசம் பெற வேண்டும் என்ற நியதியை மீறிய அவருக்கு தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய விதிக்கு உட்பட்ட ஒரு கடமை ஏற்பட்டது. அந்த கடமையை நிறைவேற்ற முருகப்பெருமான் தென்திசைக்கு வந்து இங்கு கடும் தவத்தில் அமர அவருடைய தவத்தின் உக்கிரத்தைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் இங்கு வந்து அருட்காட்சி கொடுத்தனர். இந்த அருள் தரிசனம் கிடைத்தது தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திர நாளில்தான். அதனால்தான் நாம் இந்த தினத்தை தைப்பூசம் என்று கொண்டாடுகிறோம். திருப்பரங்குன்றம் கோயிலின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், முருகனின் திருவுருவச் சிலைக்கு அபிஷேகம் நடப்பதில்லை. ஏனென்றால் திருப்பரங்குன்றம் ஆலயம் மலையில் உள்ள ஒரு பெரிய பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட குடைவரை கோயிலாகும். குடைவரை கோயில் மூலவர் என்பதால் முருகனின் திருவுருவச் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அதற்கு பதிலாக முருகப்பெருமான் தன் சக்தியை வெளிப்படுத்தும் வேலின் அடையாளத்துக்கு மட்டுமே இங்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த வேலுக்கு செய்யப்படும் அபிஷேகமே முருகப்பெருமானால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கு செய்யப்படும் அபிஷேகமாக கருதப்பட்டு போற்றப்படுகிறது. முருகனின் புகழ்பெற்ற 6 படை வீடுகளுள் இது முதலாவது ஆனது ஏன்? இதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. முருகப்பெருமான் திருச்செந்தூரில் அசுரன் சூரபத்மனை வென்று தேவர்களின் துயரை களைந்த பிறகு தேவர்களின் அரசன் இந்திரன் தன் மகளான தெய்வானையை முருகனுக்கு மணமுடிக்க முடிவு செய்ய அந்த திருமண வைபவம் இந்த திருப்பரங்குன்றத்திலேயே கோலாகலமாக நடந்தது. ஒரு பெரிய போரில் வெற்றி பெற்ற பிறகு முருகன் இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைத்த முதல் தலம் இதுதான். அவர் மணக்கோலத்தில் அருளும் ஒரே படை வீடு இது என்பதால் இது 6 படை வீடுகளுள் முதலாவது என்ற அழியாத புகழை பெற்றது. இங்குள்ள நம்பிக்கை என்னவென்றால், திருமணத் தடை உள்ள பக்தர்கள் இங்கு வந்து முருகனை வணங்கினால் விரைவில் மங்களகரமான வாழ்வு கிட்டும் என்பதும், துயரத்தில் உள்ள பக்தர்கள் இங்கு வந்து முருகனை வேண்டினால் அவர்களின் துயரங்கள் நீங்கி வாழ்வு சிறக்கும் என்பதும் பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. முருகனின் 6 படை வீடுகளின் பெருமையை நிலைநிறுத்தியது சங்க இலக்கியமான திருமுருகாற்று படையாகும். இந்த பாடலை பாடியவர் நக்கீரர் என்னும் பெரும் புரவராவார். திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்து நக்கீரர் முருகப்பெருமானை நினைத்து பாடியதுதான் திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படை என்றால் ஒருவருக்கு நல்வழி காட்டுதல் அல்லது அருள் பெற வழி கூறுதல் என்று பொருள். இந்த நூலின் மூலம் நக்கீரர் துன்பப்படும் மக்களுக்கு முருகனிடம் சென்று அருள் பெற வேண்டிய வழியை தெளிவாக காட்டினார். அதனாலேயே இந்த நூல் தமிழின் மிக முக்கியமான ஆற்றுப்படை இலக்கியமாக திகழ்கிறது. இப்படி இலக்கிய ரீதியாகவும் புராண திருமணம் மூலமாகவும் இந்த புண்ணிய தலம் திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படை வீடாக என்றும் நிலை பெற்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.